திருக்கட்சி, வா வரதா. என்ன நம்பிகளே, அழைப்பதில் பலமே இல்லையே. எப்போது முகம் மலர்ந்து அதில் ஒரு புன்முறுவல் தவழ்ந்து கண்கள் கனிவோடு என்னை நோக்குமே, இன்று இது எதுவுமே காணப்படவில்லையே. அப்படி என்ன ஒரு பலமான யோசனை? ஒன்றுமில்லை வரதா. ஒன்றுமில்லாமலா இந்த பூக்குடை காற்றில் பறந்து இக்கரையிலிருந்து அக்கறை வந்து விட்டதை உணராமல் இருந்தீர்? என்ன, பூக்குடை குளத்தில் விழுந்து விட்டதா? ஆமாம், இந்தா புடியும். ஏன் இந்த சோகம் திருக்கட்சி? இது உமக்கு சற்றும் பொருத்தமாக இல்லையே. ஏதாவது வாயை திறந்து பேசும் நம்பி. என்ன பேசி என்ன பயன்? சற்று முன் கூறினாயே, இந்த கூடை காற்றில் பறந்து தண்ணீரில் விழுந்து தத்தளித்தது என்று. அப்படித்தான் அடியேனின் மனமும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூடை இக்கரையை கடந்து அக்கறையை சேர்ந்து விட்டது. ஆனால் இந்த கடையின் வைகுண்ட விரஜா நதியின் அக்கறையை அடைவது சாத்தியமா என்று அடியேனின் மனம் பேதலிக்கிறது. என்ன திருக்கட்சி இது? உமக்கு போய் இத்தகைய கவலையும் சந்தேகமும் வரலாமா? என்ன செய்வது வரதா? நடந்த சம்பவங்களை நினைக்கும் போது மனம் தவிதவிக்கிறது. வரதனின் அருளை பூரணமாக பெற அடியேனின் தகுதியை எப்படி வளர்த்துக் கொள்வது என்றே புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். புதிர் போடாதே திருக்கட்சி. நீ வரதனின் அருளை பெறவில்லை என்று யார் உமக்கு சொன்னது? நீர் இப்படி கவலை கொள்ளும்படி அப்படி என்ன சம்பவம் நடந்துவிட்டது? பழங்கதை ஒன்று உண்டு. ஒரு சமயம் தவளை ஒன்று மிகவும் தீனமான குரலில் முழங்கிக் கொண்டிருந்ததாம். காரணம், அந்த தவளையை ஒருவர் நன்கு அடித்து மிதித்து விட்டு சென்றிருந்தார். அப்போது அங்கு வந்து கொண்டிருந்த பகவான் கண்ணன் அத்தவளையை கண்டார். உடனே அதை கையில் எடுத்து தடவி, ஏன் இப்படி நசுங்கி போயிருக்கிறாய் என்று கேட்டார். மிதித்து விட்டார்கள் என்றது அந்த தவளை. ஏன், குரல் கொடுத்திருக்க வேண்டியதுதானே என்றார் கண்ணன். அதற்கு அந்த தவளை சொன்னது, யார் மூலமாவது துன்பம் வந்தாலோ அல்லது மிதிப்பட்டாலோ கண்ணா என்று உங்கள் பெயரைத்தானே நான் அழைப்பேன். ஆனால் இம்முறை மிதித்ததே தாங்களென்றோ, இனி நான் யாரை சொல்லி அழைப்பது என்று கேட்டதாம். அந்த தவளையின் நிலையில் தான் இப்பொழுது அடியேனும் இருக்கிறேன். வரதனே என்னை வஞ்சிக்க அடியேன் யாரிடம் சென்று முறையிடுவேன்? நான் ஏதும் உன்னை வஞ்சித்ததாக எனக்கு தெரியவில்லையே திருக்கட்சி. விளையாட்டு போதும் வரதா. அன்று தமிழ் பாசுரம் பாடு, மழை வரும் என்றாயே. ஆனால் நீ சொன்னபடி செய்யவில்லையே. ஓ, அதை சொல்கிறாயா? அப்பாடா, நான் என்னமோ ஏதோ என்று நினைத்து பயந்தே போய்விட்டேன். சரி, மழை வந்ததா இல்லையா? வந்தது. ஆனால் அடியேன் பாடி மழை வரவில்லையே. இல்லை என்றால் அந்த யாதவ பிரகாசர் மந்திர மோதியா மழை வந்தது? அப்படியும் இல்லை. பின் எப்படி மழை வந்தது? உன் பக்தன் கூரேசன் தமிழ் பாசுரம் பாட மழை வந்தது. கூரேசன் எனது பக்தன் என்றால் நீ யார் திருக்கட்சி? அடியேன் கடைநிலை பக்தன். ஆமரதா, அடியேன் கடைநிலை பக்தன். பாசுரம் பாடிய உடனே உன் அன்பிற்கு பாத்திரமான கூரேசனின் நிலைக்கு அடியேன் உயர இன்னும் எத்தனை ஜென்மங்கள் ஆகுமோ? அடியேன் அறியேன். அடடா நம்பிகளே, இதை சொல்லத்தான் மென்று விழுங்கி இவ்வளவு தயக்கம் காட்டினீரோ? நீ நினைத்த போது வந்து பேசவோ உன் கையால் அன்னம் உட்கொள்ளவோ நான் என்றாவது தயக்கம் காட்டினது உண்டா? நீர் ஏன் இவ்வளவு தயங்குகிறாய்? பழி சென்று நீ சொன்னபடி நான் தமிழ் பாசுரம் பாடினேன். நீ கூறியபடி ஏன் அடுத்த கணமே மழை வரவில்லை என்று கேட்டு இருக்கலாம் அல்லவா? இனி காரணம் கேட்டு என்ன ஆக போகிறது வரதா? நீர் கேட்காவிட்டாலும் காரணம் இருக்கிறது திருக்கட்சி. ஆம் நம்பி, மதுர குரலால் பக்தி பாவத்தோடு நீர் பாடிய தமிழ் பாசுரத்தை கேட்டு நான் மெய்மறந்து விட்டேன் நம்பி. நீ என்ன சொல்கிறாய் வரதா? நான் சொல்வது உண்மை, சத்தியம். சாதாரணமாக உற்சவ நேரத்தில் வேதங்கள் என்னை தேடி பின்னால் வர, தமிழ் பாசுரங்கள் என் முன்னால் ஒலிக்க, அவைகளை தேடி பின்னால் நான் போவேன்.
நீரென்று மழை வேண்டும் என்று தமிழ் பாசுரத்தை பாடியதும் அதில் லயித்து போன நான் அதை மேலும் கேட்க வேண்டும் என்று தோன்றியதை தவிர மழையை பொழிய வேண்டும் என்பதை மறந்தே போய்விட்டேன் நம்பி. பின்பு கூரேசன் அதை பாடியதும் தன்னிலைக்கு வந்த நான், அடடா, திருக்கச்சி மழை வேண்டிதானே பாடினாரே என்று உணர்ந்து சட்டென்று மழையை பொழிய செய்தேன். கூரேசன் உனது அடியவன் திருக்கச்சி. ஒரு ஆசானாக இருந்து நீர்தான் அவனுக்கு பல சிக்ஷைகளை புரிய வைக்க வேண்டும் திருக்கச்சி. அடியேனை மன்னித்து விடுவரதா. கூரேசனின் மீது உள்ள பொறாமையால் அடியேன் அப்படி கேட்கவில்லை. கூரேசனின் பக்தி நிலைக்கு உயராத கடையேனாக அடியேன் இருக்கிறேனே என்ற ஆதங்கத்தில் வேதனைப்பட்டேன். இப்போது உன் திருவுள்ளம் புரிந்துவிட்டது. அடியேனின் வேதனையையும் போக்கிவிட்டது. அடியேனின் தாழ்ந்த எண்ணத்தை மன்னித்து விடு. அவசியமில்லை திருக்கச்சி நம்பி. நீரும் ஒரு உயர்ந்த பக்தன். உன் எண்ணமும் என்றும் உயர்வானதுதான். இருப்பினும் சில நேரங்களில் உன்னை இப்படி குழம்ப செய்து தெளிய வைப்பதில் எனக்கு ஒரு ஆனந்தம். ஆனந்தப்படுவரதா. உன் ஆனந்தத்திற்காக எதையும் தாங்க அடியேன் சித்தமாக இருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்க நீ இந்த சிறியவன் மீது அன்பு வைத்து லீலைகள் புரிகிறாயே. உன் கல்யாண குணம் யாருக்கு வரும் வரதா? என்றும் என்னை ஆட்கொண்டிரு. நறுமணம் கமலும் உமது மாலைக்கும் உனது ஆளவட்ட வீசும் கைங்கரியத்திற்கும் நான் ஆட்பட்டு விட்டேன் திருக்கச்சி. எனவே என்னை எக்காலத்திற்கும் சந்தேகம் கொள்ளாதே. குளத்தில் மிதந்து வந்த உமது புஷ்பத்தட்டு அக்கறை சேர்ந்தபோது அதை வாரி எடுத்து கரை சேர்த்தது போல் உம்மையும் பிறவி கடலிலிருந்து கரை சேர்ப்பேன். தைரியமாக இரு திருக்கச்சி. தஸ்மாத் கேனாபுபாயன் மன கிருஷ்ணோ நிவேஷயேத். ஆகையால் எவ்வுபாயத்திலாவது மனதை ஒருவன் கிருஷ்ணனிடம் நிலைவரச் செய்யட்டும் என்று நாரதர் தர்மபுத்திரனிடம் கூறினார். மேலும் பிரேமையால் கோபியர்களும், பயத்தால் கம்சனும், துவேஷத்தால் சிசுபாலனும், உறவால் விஷ்ணுகுலத்தவரும் கிருஷ்ணனை அழைத்தனர். நட்பால் நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள், பக்தியால் நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று நாரதர் தெரிவித்தார். இக்கலியுகத்தில் பகவானின் நாமத்தை நாம் தொடர்ந்து உச்சரிப்பதால் நம் பாவங்கள் நீங்கி நிச்சயம் நாமும் ஒரு நாள் அவனை அடைவது திண்ணம். ராமஜெயம் அவ்வளவு உயர்ந்ததல்லவா அண்ணா? ஆம் பூமி தேவி. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. கடுமையான இந்த கலியுகத்திலிருந்து மக்கள் மீள வேண்டும் என்றால் பகவான் ஸ்ரீ ஹரியின் நாமத்தை உச்சரிப்பதைத் தவிர வேறு கதியில்லை, கதியில்லை, கதியில்லை என்கிறது சாஸ்திர வாக்கியம். அப்பேற்பட்ட சக்தி படைத்தது பகவான் ஸ்ரீ ஹரியின் நாம ஜெபம். எனவே அதை நீ அனுதினமும் செய்ய வேண்டும். உன் கருவில் உருவாகியுள்ள சிசுவிற்கு நீ நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நல்ல விஷயங்களையே கேள், நல்ல விஷயங்களையே பார், நல்ல விஷயங்களையே பேசு. நிச்சயம் அதற்கான முயற்சியிலேயே நான் இருப்பேன் அண்ணா. அண்ணா, ஒரு சந்தேகம். கேளம்மா. ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே கர்ப்பத்திலேயே சத்விஷயங்களை கேட்க வேண்டிய காரணம் என்ன அண்ணா? உன் ஆர்வம் மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. நீ கேட்ட கேள்வியில் மிக முக்கிய விஞ்ஞானம் அடங்கியுள்ளது பூமி தேவி. மரணத்தை அடைந்த ஒரு ஆத்மா தாம் செய்த கர்ம வினைப்படி மேலுலகத்திலும் கீழுலகத்திலும் அதன் பலனை அனுபவித்த பின்னர் மழையின் ரூபத்தில் மீண்டும் இப்பூமியில் வந்து சேருகிறது. பிறகு பூமியிலிருந்து தோன்றும் ஒரு தானியத்திற்குள் அது பிரவேசிக்கிறது. அந்த தானியத்தை ஒரு ஆண் உண்பதால் அது அவன் உடலுக்குள் சென்று பின்பு ஒரு பெண்ணின் கருப்பைக்கு மாற்றம் பெறுகிறது. ஒருவேளை அதன் ஆத்மா ஒரு மிருகமாக பிறக்க வேண்டும் என்று அதன் விதி இருந்தால்
அந்த தானியத்தை ஒரு மிருகம் உண்டு மிருகமாக உருவெடுக்கிறது. அற்புதமான விஷயம் அண்ணா. அதனால்தான் அன்னத்திற்கு அவ்வளவு சிறப்பா? ஆம் பூமிதேவி, அன்னமே ஜீவனுக்கு வித்தாய் ஒரு ஆண் மூலம் பெண்ணிற்கு கர்ப்பதானமாக அளிக்கப்படுகிறது. அன்னமே உடல் வளர்வதற்கும் ஆதாரமாகவும் இருக்கிறது. இப்படி விதைக்கக்கூடிய வித்து நல்ல பலனை தருவதற்கு உண்டான பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது. அதன் பிறகு அதை சுமக்கும் பெண் அந்த ஜீவனை, அதாவது அந்த ஆத்மாவை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமையுணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். உணவோ அல்லது விஷயங்களோ எது அந்த சிசுவிற்கு நன்மை பயக்குமோ அதை மட்டுமே உட்செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் வெளிவரப்போகும் அக்குழந்தை தனக்கும் நல்லதை செய்து கொண்டு சமுதாயத்திற்கும் நல்லதை போதிப்பதாகவும் நற்காரியங்களை செய்வதாகவும் இருக்கும். கருவிலேயே நாம் சொல்லும் பல விஷயங்களை அந்த சிசுவும் கேட்கும் என்பதுதான் பிரமிப்பான உண்மை. அடியேனை பொறுத்தவரை உன்மூலம் வெளிவரப்போகும் குழந்தை எதிர்வரும் காலத்தில் உலகத்தார் மெச்சும்படியும் தன் உள்ளத்தாலும் செய்கையாலும் பலரும் நற்பயன் அடையும்படியாக இருக்க வேண்டும் என்று அடியேன் விரும்புகிறேன். உங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் அண்ணா. சத் விஷயங்களில் ஈடுபடுவதில் உன் போல் உன் அகத்துக்காரருக்கும் சமபங்கு உள்ளது, அதையும் மறந்து விடாதே. ஆகட்டும் அண்ணா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் கோரும் அனைத்து நல்ல ஆலோசனைகளையும் என் அகத்துக்காரர் தட்டியதே இல்லை. மிகவும் சந்தோஷம் பூமிதேவி. அகத்துக்காரரின் மனம் கோணாமல் நடந்து கொள். அவரையும் சத் விஷயங்களில் ஈடுபடச் செய்ய வேண்டியது உன் கடமை. புரிந்ததா? நன்கு புரிந்தது. வரவேண்டும், வரவேண்டும். தாங்கள் வந்ததை அடியேன் உணரவில்லை. முன்பே வந்துவிட்டீர்களா? சற்று முன்புதான் வந்தேன். தாங்கள் கூறிக்கொண்டிருந்த அற்புதமான விஷயங்களை அடியேனும் காது படைத்த பயனாய் செவியுற்றேன். மிகவும் அருமையான கருத்துக்களை சொன்னீர்கள். என்னவோ தெரியவில்லை, உங்களுக்கு பிறக்கப் போகும் அக்குழந்தையின் மீது அடியேனுக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு. அக்குழந்தை பின்னாளில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரவேண்டும். அதன் மூலம் உங்கள் இருவருக்கும் பேரும் புகழும் கிடைக்க வேண்டும். தங்கள் வாக்கை தெய்வ வாக்காகவே எண்ணுகிறேன். பூமிதேவி, போய் மோர் கொண்டு வா. சரி அண்ணா, இப்படி கொடுங்கள். சென்ற காரியம் நல்லபடியாக நிறைவேறியது. வாருங்கள் மாப்பிள்ளை. நமஸ்காரம். நமஸ்காரம். வந்து வெகு நேரம் ஆயிற்றா? சற்று முன்புதான் வந்தேன். தன் தங்கைக்கு ராமானுஜன் வழங்கிய சில சத் விஷயங்களை நானும் கேட்டு மகிழ்ந்தேன். ஓ, அப்படியா? இருவருக்கும் அப்படி ஒரு அந்யோன்யம், ஸ்நேகம். அப்படி இருப்பது நல்ல விஷயம்தானே? வரப்போகும் குழந்தை ஆணோ அல்லது பெண்ணோ, அதற்கு தாய்மாமன் என்ற உறவு மிகவும் உயர்வானதாயிற்றே. இப்போதுதான் தன் திருவாக்கால் தனக்கு வாரிசு உருவாகி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். போன முறை வந்தபோது மாப்பிள்ளை இதை பற்றி மூச்சை விடவில்லை. காந்திமதி பாவம், அவர் கடந்த முறை வந்தபோது எப்படி ஆரம்பிப்பது என்று குழம்பி இருப்பார், இல்லையா மாப்பிள்ளை? இந்தாருங்கள். பார்த்தாயா காந்திமதி, தன் அகத்துக்காரருக்கு வெண்ணெய் மிதக்க மோர் கொண்டு வந்துள்ளாள். ஓ, என்னை வைத்துதான் இவ்வளவு நேரம் கேலி பேச்சா? இல்லை பூமி தேவி, வரப்போகும் குழந்தைக்கும் அதன் மாமாவான ராமானுஜருக்கும் உள்ள உன்னதமான உறவை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நிச்சயம் நம் குழந்தை மிகவும் பாக்கியசாலிதான், இப்படி ஒரு கருணை வள்ளலான மாமனை பெறுவதற்கு. என்ன ராமானுஜா, தங்கையும் மாப்பிள்ளையும் வானளாவி புகழ்ந்து தள்ளுகிறார்கள். அது ஒன்றுமில்லையப்பா. நல்ல விஷயங்களை கருவில் இருக்கும் போதே குழந்தை கேட்டு வளர்ந்தால் ஒழுக்கமும் பக்தியும் ஒருங்கே அமைந்த குழந்தையாக உருவெடுக்கும் என்று சொல்லி பகவன் நாமச் சிறப்பை இவர்களுக்கு தெரிவித்தேன். தாய்மாமன் என்ற உறவின் மேன்மையை சொன்னீர்களே, அதன் சிறப்பு எங்கள் தாய்மாமாவான திருமலை நம்பி சுவாமிகளுக்கே மிகப் பொருந்தும். என் அம்மா அடியேனை கருவில் சுமந்து கொண்டிருந்த போது பல சத் விஷயங்களை போதித்ததாக பின்னர் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் அந்த பூவின் வாசம் இந்த நாருக்கும் சற்று ஒட்டியிருக்கிறது. இல்லை ராமானுஜரே,
அவர் திருமலையில் பூத்த மலர், தாங்களோ ஸ்ரீபெரும்புத்தூரில் பூத்த மலர். இருவரும் குணபூர்த்தியால் வாடா மலர், குறிஞ்சியைப் போல் அபூர்வமானவர்கள். சரி, உள்ளே வாருங்கள் மாப்பிள்ளை. பூமி தேவி, அவருக்கு என்ன வேண்டுமோ அதை என்னவென்று கேட்டு செய். சரி அம்மா. சென்று வாருங்கள் மாப்பிள்ளை. பூமி, சொல்லுங்கள் அண்ணா. நான் சொன்னவை அனைத்தையும் மனதில் பதிய வைத்துக் கொண்டாய் அல்லவா? ஒவ்வொன்றையும் அடியேன் எடுத்துரைக்க வேண்டும் என்பதில்லையே. வரப்போகும் குழந்தை சத் சந்தானமாக உருவெடுக்கப் போவது உங்கள் இருவரின் கடமையாக இருக்க வேண்டும். தாங்கள் உபதேசித்த அனைத்தையும் என் நெஞ்சில் நிறுத்தி விருப்பத்தை பூர்த்தி செய்வோம் அண்ணா. தாங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள். மிகவும் நல்லது பூமி தேவி. நான் சென்று மாப்பிள்ளைக்கு உணவு பரிமாற வாழை இலை பறித்துக் கொண்டு வருகிறேன். நீ போய் மற்ற வேலைகளை கவனி. சரி அண்ணா.